வெல்கம் டு ஃபேஷன் டாட் சேனல். நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் பேண்டோட பேக் எலாஸ்டிக் ஃப்ரண்ட் பெல்ட்டோட இது பார்த்துருக்கோம். பட் இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நார்மலாக ஒரு ரோப் இன்சர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் எப்படிங்கிறத நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான பேண்ட்டை நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணோன்னா பிரிண்ட் அவுட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட்டிங் பிரிண்ட் அவுட்டை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இதில் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேட்டர்னாக நமக்கு இதில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா தெரியும் 35 inches கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 35 inchesக்கானது ஹைட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேலே 1 inchக்கான வேஸ்ட்டை நம்ம விட்டுறணும். கீழே பாட்டமில் நம்மளுக்கு தேவையான ஹைட்டு ப்ளஸ் ஃபோல்டிங் உண்டான அலவன்சஸ். ஸோ நம்மளுக்கு 2.5 inchங்கிறது ஃபோல்டிங் அலவன்சஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ மேலே ஒரு 1/2 inchக்கானது அட்டாச்சிங் போர்ஷனுக்கானது. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறது நம்ம இதில் பார்த்துடுறோம். இந்த அவுட்டர் லைனை நம்ம இப்போ அப்படியே கட் பண்ணினா போதும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது பேக் போர்ஷனோட இது. பேக் போர்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஹைட் வந்திருக்கும். ஸோ டோட்டலாக ஹைட் வந்து நம்மளுக்கு 37 வந்திருக்கும். கீழே 2.5 inches ஃபோல்டிங்க்கு மேலே 1/2 inch அட்டாச்சிங் போர்ஷனுக்கு சேர்த்து வந்திருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷனை விட பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஷீட்ஸ் வரும். ஸோ இந்த அடிஷ்னல் ஷீட்ஸை வச்சு நம்ம அட்டாச் பண்ணும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பேக் வரும். டாப்போட நாட்ச் இருக்கு பாருங்க, நம்மளுடைய வேஸ்டோடைய நாட்ச் அது. அந்த நாட்ச் அண்ட் அடிஷ்னல் ஷீட்ல வந்து நாட்சஸை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா நாட்ச் டு நாட்ச் வச்சு மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். இந்த டீவியேஷன்ஸ் பாருங்க, உங்களுக்கு அந்த கேப் 3rd ஷீட்டுக்கு 4th ஷீட்டுக்கு உள்ள கேப் தான் வந்து அந்த டீவியேஷன் ஹைட் வரும். ஸோ இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதா டக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ இதை நம்ம பின் பண்ணிட்டு நம்மளோட அவுட்டர் லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இதை வந்து நம்மளுடைய கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு தனித்தனியாக இருக்கிறதுனால கிளாத்தை பொறுத்த வரைக்கும் 2 லேயர்ஸாக மட்டும் ஃபோல்டு பண்ணி போட்டிங்கன்னா போதும். பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக்குக்கு 2 பீஸ் வரும், ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் வரும். அண்ட் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு நாட்சஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமேவும் நம்ம ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம். ஸோ தட் நம்ம கட் பண்ணும்போது அந்த கட் போட்டுட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேக் எலாஸ்டிக் வச்ச மாடலும் இருக்குது. அந்த கட்டிங்ஸும் நம்ம எப்படி இருக்குங்கிறது ஆல்ரெடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் பெல்ட் ஆப்ஷனு. ஸோ பெல்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸ் பேண்ட்டுக்கு வர மாதிரி பெல்ட்டும் வைப்பாங்க. அண்ட் இது வந்து நம்மளுக்கு நாடா ஸ்டைலோட பெல்ட். நாடா மீன்ஸ் நம்ம நார்மலான ஒரு ஃபோல்டிங் அலவன்சஸ் 1 inchக்கானது கொடுத்துட்டு அதில் இருந்து உங்களுக்கு ஒரு ரோப் கொடுத்துருவோம். ஸோ தட் அது வந்து ரோப்பை வச்சு நம்மளுடைய ஹைட்டுக்கு அண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீசஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதை ஸ்டிச் பண்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேக் ஒரு பீஸ், ஃப்ரண்ட் ஒரு பீஸ், அதை ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கல்லி சைடு கிராச் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடுல நம்மளோட இது அங்க நார்மல் ஃபோல்டிங் தான் வரும். அதனால அங்க நம்ம இங்க தப்பு சிம்பிள் போட்டுட்டோம். அதாவது அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டிச் போட தேவையில்லை. இப்போ நம்மளுடைய அதுக்கு ஆப்போசிட் சைடு, அந்த ஆப்போசிட் சைடு அதாவது நம்மளுக்கு எது சைடு வருமோ அந்த சைடுல நம்மளோட அர்காத் பகுதி ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா, 2.5 அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2.5 inches எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு அதுலேருந்து ரிவர்ஸாக ஒரு 1/2 inch ஒரு ஃபோல்டிங் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோல்டு பண்ண அளவுக்கு மட்டும் ஒரு ஸ்டிச் போடுங்க. அதாவது நம்ம மார்க் பண்ண சைடு இல்லை, ராங்குன்னு மார்க் பண்ண சைடு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பண்ணணும். இதே மாதிரி பேக்கோட போர்ஷன்லயும் நம்ம ஒரு போர்ஷன்ல எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுலயும் இதே மாதிரி பண்ணிட்டு தென் அந்த நாட்சஸ் பண்ண சைட்ல திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டுவங்கிறது பர்ஃபெக்டான கட்டா வரும். ஸோ இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு சைடுக்கானதை அதை இந்த மாதிரி மேலே ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி மேலே ஸ்டிச் போடும்போது ரெண்டு பக்கமும் ஈவனாகவும் நம்மளுக்கு இருக்கும் அண்ட் பாட்டம் வந்து பார்க்கறதுக்கு அந்த கட்டோட ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடோட இது ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த சைடோட இது சேம் அதே மாதிரி அந்த கிராச்சோட சைடு லெவல் நம்ம பார்த்து எந்த சைடு நம்மளுக்கு தேவை, கிராச் சைடு தேவை இல்லை, அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலேயும் அதே மாதிரி நம்மளோட இது அந்த நாட்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/2 inch நம்ம ரிவர்ஸ் மடிச்சிங்க அப்படின்னா சேம் நம்ம ஒரு சைடு ஃபினிஷ் பண்ண மாதிரியே ஆப்போசிட் சைடு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெண்டு சைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஃப்ரண்ட்டையும் எடுத்து ஒன்றா வச்சு நம்மளுடைய கல்லி சைடு ஃப்ரண்ட்டோடைய கல்லி சைடில் 1/2 inch வச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுடைய அந்த கர்வை மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு ஃப்ரண்ட்டையும் எடுத்து ஒரே மாதிரியே நம்மளோட 1/2 inch அலவன்ஸ் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அலவன்ஸ்க்கு நம்ம அப்படியே இந்த ஸ்டிச்சை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷனோட இது. ஓகே, இதே மாதிரி பேக்குக்கு நம்ம யூஸ்வலாக அந்த டைட் லூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி டாப்பில் வந்து 2 inchesக்கான ஒரு அலவன்ஸ் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த ஒரு நாட்ச் இருக்குது பாருங்கள், இந்த நாட்ச் கிட்ட 0.5 கொண்டு வந்து அப்படியே மேட்ச் பண்ணி நம்ம ஓவராலாக அந்த 0.5 உடைய அலவன்ஸை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை டோட்டலாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 inchesல ஸ்டார்ட் பண்ணி ஓவராலாக அப்படியே ஒரு 1/2 inchக்கு டவுன் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையுமே நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இண்டிவிஜுவலாக அந்த கரெக்டாக நம்மளுடைய ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங் எடுத்துக்கிட்டே இருந்து இன்னர் சைடு நம்ம அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையுமே ஒன்றா வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்டாச்சிங் போர்ஷனுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இதை சைடு ஃபினிஷிங்கோட இதுன்னு சொல்லுவோம். நம்ம சைடு ஃபினிஷிங்கோட இதை நம்ம பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் கரெக்டாக அந்த 1/2 inch இதை நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்டிச்சிங் அலவன்சஸ் எல்லாமே 1/2 inch தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த 1/2 inchக்கு நம்ம வந்து அந்த சைடு ஃபோல்டு பண்ணி வச்சிருந்த சைடு, அதாவது கல்லி சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு இன்னர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் 1/2 inch தான். நம்ம டோட்டலாகவே இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்துட்டு 1/2 inch தான். ஸோ ஓவராலாக அந்த 1/2 inch இன்னர் சைடையும் நம்ம இப்போ கவர் பண்ணி அடிச்சுக்கலாம். ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutesலேயே ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிட முடியும். அண்ட் இந்த நாச்சஸோட பாயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அட்டாச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவை மேலே இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு பெல்ட் வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பெல்ட் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 19 inches தான் நம்மளுடைய பெல்ட்டுக்கு தேவை. ஓகே, ஸோ 19 வந்து அப்படி இன்ட்டு 2 அண்ட் நம்மளுக்கு தேவையான ஹைட்டு என்ன தேவையோ அந்த ஹைட்டுக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த இன்ட்டு 2ங்கிறது கரெக்டாக போட்டு ஒரு 1 inch வந்து அட்டாச்சிங்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போது இந்த போர்ஷன் பேக்கு, ஏன்னா அந்த 2 inches அலவன்சஸ் அங்கே இருக்குது. இது ஃப்ரண்ட்டு.
ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இந்த ஓப்பனிங் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ தட் ஏன்னா நம்ம நாடா போட்டு அந்த இடத்துக்கிட்ட அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த 2 இன்ச்சஸ்க்கான ஓப்பனிங்கில் வச்சுட்டு இந்த நாடா போர்ஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நாடா போர்ஷனோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா மடித்து தைக்கும் போது எக்ஸாக்டாக நம்மளுக்கு 1 இன்ச்சுக்கான பெல்ட்டு வரும். ஸோ இதில் நம்மளுடைய அலவன்ஸில் எல்லாமே 1/2 இன்ச் தான் இருக்கிறதுனால நீங்கள் 1/2 இன்ச் அலவன்ஸ் அப்படிதிலேயே கால்குலேஷன் பண்ணும்போது அரௌண்ட் 3 இன்ச்சஸ் நம்ம இதுக்கு வச்சுருக்கோம். ஸோ இப்போ பேக் போர்ஷனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதில் நம்ம ஓவர்லாக் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தால் இண்டிவிஜுவலான பீசஸ் தான் நம்ம இதில் அட்டாச் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த போர்ஷன்ஸை ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயினிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த 2 இன்ச்சுக்கான அந்த ஹைட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அகெயின் அதோட சர்க்கிள் கொண்டு வந்து அந்த இடத்துலையே ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ இந்த நாடா பீஸை இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். நாடா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு அண்ட் அந்த ரோப்பை வந்து கரெக்டாக இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இதில் ஃப்ளீட்டும் வராது அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தேவையானதும் வந்துடும். கரெக்டாக 1 இன்ச்சுக்கான பெல்ட் நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த பேண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், டோட்டல் ஹைட் நம்மளுக்கு தெரியும். எக்ஸாக்டாக 35 கொடுத்துருந்தோம், 35 வந்துருச்சு. ஸோ இந்த நாடா பேண்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.